الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم، وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم، عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين. الحمد لله الذي تواضع كل شيء لعظمته، والحمد لله الذي ذل كل شيء لعزته، والحمد لله الذي خضع كل شيء لملكه، والحمد لله الذي استسلم كل شيء لقدرته، عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله، عدد ما في علم الله ودوام ملك الله. يا أصحاب الوقت أعيذ بحكم نيابتي عن حكمكم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாக்கியம் நிறைந்த இந்த ரமலானினுடைய சங்கை பொருந்திய பிறை 19வது தினத்தில் உயர்ந்த அல்லாஹ்வினுடைய அருள் நிறைந்த இல்லத்தில் தராவீஹுடைய தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவுபடுத்துகிற நல்ல நசீபை தந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானிய வணக்கங்கள் உள்ளிட்ட எல்லா வணக்க வழிபாடுகளையும் நம்மிடமிருந்து அல்லாஹ் கபூல் செய்து அருள் புரிவானாக. ரமலானினுடைய மற்றைய பகுதிகள் முதற்கொண்டு அல்லாஹ் நமக்கு தருகிற வாழ்வினுடைய எல்லா பகுதிகளையும் அவன் உகந்த நல்வழிபாட்டிலே நாம் கழிப்பதற்கும் அவன் அருளையும் அன்பையும் பொருத்தத்தையும் பெறுவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, இறைமறை குர்ஆனினுடைய ஜுசுவுகளிலே நாம் இப்பொழுது 24வது ஜுசுவினுடைய முக்கால் பகுதியை தொட்டிருக்கிறோம். இன்னைக்கு 19வது பிற. அந்த வகையில அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனினுடைய 3 பகுதிகளில் 2 பகுதிகளை நிறை செலுத்துகிற நன்னசீபை தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ரமலானினுடைய 27வது தினத்தில் குர்ஆனை தமாம் செய்யப்படுகிறது. அப்ப இன்னொரு 5 ஜுசுவுகள் அந்த கடைசி 10 நாட்கள் 7 நாட்கள்ல. நாளைக்கு ஒரு 1.25 ஜுசு முடிஞ்சா 25 ஜுசுவுகள் முடியும். இன்று நாம் ஓதியது சூரத்து சாத், அதுல இருந்து ஆரம்பிச்சோம். அதற்கப்புறம் ஜுமர் கூட்டம் அப்படின்னு சொல்லி அது. அதே மாதிரி காஃபிர், அதுக்கு இன்னொரு பேர் மூமினுன்னு சொல்லுவாங்க அந்த சூறாவுக்கு, அதையும் நாம் ஓதி இருக்கிறோம். பல்வேறு தரப்பட்ட படிப்பினைகள் ஏராளமாக இருந்தாலும் இன்றைய சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொண்ட வசனம் என்பது சூரத்து ஜுமர்ல 42வது ஆயத்து. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ் ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா ஃபயும்சிகு அல்லதி கதா அலைஹல் மௌத் வயுர்சில் உக்ரா இலா அஜலின் முஸம்மா இன்ன ஃபீ ذلك லஆயாத்தின் லிகௌமி யதஃபக்கரூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா, அவன் மரணிக்கிற பொழுது ஆத்மாவை அவன் கைப்பற்றிக் கொள்கிறான். யதவஃபல் அன்ஃபுஸ் ஹீன மௌத்திஹா, அவன் மரணிக்கிற பொழுது என்ன செய்யறான்னா அவன் உயிர்களை கைப்பற்றிக் கொள்கிறான். அதே மாதிரி வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா,
மௌத்துங்கிற அந்த நாம வைக்கிறோம்ல, மௌத்துன்னா மொத்தமா போயிடுறதுன்னு, அந்த மௌத்து இருக்கு இல்லையா, அது இல்லாம சின்ன மௌத்து தூக்கமா போகுது இல்லையா, அந்த தூக்கம் அந்த நேரத்துல அதையும் அவன் என்ன செய்யறான், கைப்பற்றி கொள்கிறான். அல்லாஹு எத்தவஃபா, அவன் தான் மௌத்தாக்குறான். அல் அன்புச, எல்லா ஆத்மாக்களையும், ஹீன மூத்திகான்னா மொத்தமா மூத்தாகும் பொழுது. இப்ப நாம மூத்துன்னு என்ன அர்த்தம் வச்சிருக்கிறோம், அதோட ஒல்லத்தி லம் தமுத் ஃபீ மனாமிகா, இன்னும் மூத்தா போத ஆட்கள் ஃபீ மனாமிகா, ஆளு கொஞ்சம் தூக்கத்துல இருக்கு இல்லையா, அப்ப தூங்க அந்த நேரத்திலே நாம என்ன செய்யறோம், கைப்பற்றி கொள்கிறோம். இரண்டு ஆத்மாக்களையும் இறை சமூகம் தான் கைப்பற்றி கொள்கிறது, அல்லாஹு சொல்லுகிறான். சரி, அப்ப கைப்பற்றி விட்டால் எப்படி, அலைஹல் மௌத், யாருக்கு அந்த மௌத்து உரியதை ஆடிச்சோ அதை அவன் பிடிச்சு வச்சுக்கிறான். உஹரான்னா இந்த தூக்கத்துல இருந்தாங்க இல்லையா, அந்த ஆத்மா கைப்பற்றப்பட்ட ஆத்மா தானே, அதனால அதை விட்டு வைக்கிறான். இல்ல அஜலிம் முசம்மா, அதான் வண்டி எந்திரிச்சிடுறாரு. சில பேர் போன தூக்கம் தூங்குறான் பாருங்க, எந்த சத்தம் போட்டாலும் எந்திரிக்க மாட்டேங்கிறான், விளங்கவே மாட்டேங்குதுங்கிறான். இதெல்லாம் மௌத்து. ரொம்ப அயர்ந்து தூங்குறவங்களை நீங்க என்ன சத்தம் போட்டாலும் என்ன செய்யாது, அவங்களுக்கு விளங்காது. சராசரியாக கூப்பிட்டா விளங்கிடும். காதுங்கிறது கடைசியா தான் தூங்கும், அதனால அந்த காது ரொம்ப சென்சிட்டிவ். அதனாலதான் மிருகங்களுக்கு அந்த காதுல ரொம்ப அதுக்கு அப்படியே திருப்பும். அப்படியே பார்த்துருப்பீங்க, அந்த காதுகள் அப்படியே என்ன செய்யும், ஒரு பூனையா இருந்தாலும் சரி நாயா எல்லாம் அப்படி காது அப்படியே என்ன செய்யும், அப்படியே அப்படி திருப்போம். ஆனா காது ரொம்ப சென்சிட்டிவான இது. மனுஷனுக்கு அந்த காது இருக்குல்ல, அது ரொம்ப இதா இருக்கும், ரொம்ப நுட்பமான இது. அது தூங்கிடுச்சு. அந்த காது அடைபடுகிற, எப்ப அந்த காது அடைபடும்னு சொன்னா ஆழ்ந்த நித்திரை வந்தால்தான் காது அடைபடும், இல்லைன்னா காது அடைபடாது. சின்னதா ஏதாச்சும் ஒண்ணுன்னா கூட சில பேர் முடிச்சிருவாங்க, அப்ப அது ஆழ்ந்த உறக்கம் அல்ல. ஆழ்ந்த உறக்கம் வந்து விட்டால் என்ன செஞ்சிருவாங்க, அவங்களால அப்படிலாம் எந்திரிக்க முடியாது, அப்படி ஒரு தூக்கம் போயிடும். என்ற ஒரு பெருமகனார் அவர்களுடைய பெரியவங்க அவங்களுக்கு பயிற்சி கொடுத்த தகவலை சொல்கிற பொழுது இப்படி சொன்னார்கள். அழைத்து கூட்டு இங்க வாங்க, ஆளை கூப்பிடுங்க அப்படின்னா, படுத்துக்கிட்டு இருந்த ஆளு இங்க இருந்து ஒரு சத்தத்தை கொடுத்தா ஆள் வரல. என்ன ஆள் வரல, என்ன ஆச்சு அப்படின்னா, தெரியல, தூங்கிட்டு இருப்பாக போல தெரியுதுன்ட்டு. எங்க இருந்து அதற்கு முன்னால ஒரு இடத்துக்கு போயிட்டு இங்க வந்ததுன்னா, முன்னாடி போன இடம் எங்க, மௌத்து. ஆளு உண்மையிலேயே மௌத்தா போயிட்டார். அங்க போய் பார்த்துட்டு எல்லாம். இப்ப இவரை கூப்பிட்டா கேட்குமா, வருவாரா, எந்திரிப்பாரா, முடியாது. இப்ப தூங்கிட்டு இருக்கிறவர் இவரை சத்தம் போடுறோம், இங்க இருந்து சத்தம் போட்டா காதுக்கு ஆள் எந்திரிக்க மாட்டேங்கிறார். என்ன எந்திரிக்க மாட்டேங்கிறாரு, என்ன ஆச்சு, ரூஹு இருக்கா பார்த்துட்டு வாங்கன்னா நேர போய் பார்த்தா ரூஹு இருக்கிற அடையாளம்லாம் இருக்கு, கைகால்லாம் இது, அந்த மூச்சு போயிட்டு வரக்கூடிய அந்த உசும்பெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. அப்ப ஏன் விளங்கல்ல அப்படின்னா, அவர் சின்ன மௌத்து, அவருடைய ஆத்மாவும் அங்கதான் போயிருக்கு. இப்ப மௌத்தா போயிருந்தாரு, அவருக்கு ரூஹு திரும்ப கொடுக்கப்படுமான்னா இந்த பூமிக்கு மேல கொடுக்கப்படாது, கபருக்கு போனதுக்கு அப்புறம் கொடுக்கப்படும். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்குகள் அவரை உட்கார வைப்பாங்க, உட்கார வச்சு அவருக்கு என்ன செய்வாங்க, ரூஹு கொடுத்து கேள்வி கணக்கெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் அங்க உள்ள போனதுக்கு அப்புறம். இங்க உள்ள ரூஹு திரும்ப வரணும் அப்படின்னா மௌத்து யாருக்கு முடிவாச்சோ அவருக்கு வராது. இந்த சின்னதா தூங்குனார அவருக்கு திரும்ப வேண்டாம், கொடுக்கப்படும். அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப இதுல சிந்திக்கக்கூடியவங்களுக்கு நிறைய அத்தாட்சி இருக்கு, அப்படிங்கிற மக்களுக்கு இதுல அத்தாட்சிகள் இருக்கு அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். அதனாலதான் அரபுல இரண்டுக்கும் வெவ்வேறு பெயர்கள். அத மௌத்தும்பாங்க, இத நௌமும்பாங்க. நௌமுன்னா தூக்கம் அரபுல. அதே சமயத்துல அந்த நௌமு சின்னதாக கொஞ்சம் அயர்வாக அமைந்தால், நௌமுன்னா நல்ல தூக்கம், அயர்வாக அமைந்தால் லேசா அப்படின்னு அப்படி அசந்து அப்படி அயர்வா இருப்பாங்க. அவங்களுக்கு கண்ணுல அந்த உருவங்கள் தெரியற மாதிரி இருக்கும், ஆனா இவங்களால புரியுற அளவுக்கு இருக்காது. கண்ணுல தெரியும், அப்படியே பார்த்தா ஏதாவது இருக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே பார்த்தா புரியாது. இதுக்கு பேரு அரபுல நுவாசு அப்படிம்பாங்க. ஒரு அயர்ந்தார் அப்படிங்கிறதுக்கு நுவாசு அப்படிம்பாங்க. சின்னதா கூட லேசா ஒரு கவன குறைத்தல் அப்படின்னு வரக்கூடியதுக்கு நுவாசு அப்படிம்பாங்க.
அல்லாஹ் அது சினத்து அப்படிம்பாங்க. சினத்து அப்படிங்கிற வார்த்தை அரபுல இப்படி நிறைய வார்த்தைகள் இருக்கு. அல்லாஹ் தாலா கூட அவன் சொல்லுவான், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு வல் ஹய்யுல் கய்யூம் லா தஅகுதுஹு சீனத்துன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்ல. அல்லாஹ் அல்லாஹ் லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வணக்கத்துக்குரிய யாரும் கிடையாது. ஹய்யுல் கய்யூம், அவன் தான் நித்திய ஜீவன், நிலையானவன். சொல்லிட்டு லா தஅகுதுஹு, அவனை ஆட்கொள்ளாது, சினத்துன், சின்னதான கவனக்குறைவு கூட. சில பேர் அப்படி, என்ன தூக்கம் வருதா, கவனிக்கிறியாப்பா அப்படின்னு கேட்போம்ல, கிளாஸ்ல அப்படி கேட்கறது உண்டு. என்ன கவனிக்கிறியா, அப்படி எல்லாம் சொக்குற மாதிரி இருக்கு, அந்த சொக்கும்ல அந்த லேசான அந்த அயர்வு வரும்ல, இந்த சின்னதா, அவன் அவன் தூங்க மாட்டான், விழ மாட்டான். ஆனா ஒரு கவனச்சிதறல், அந்த கவனக்குறைவு, அந்த தூக்கமிகி வருகிற பொழுது அந்த மாதிரி கூட அல்லாவுக்கு வராது, அவனை அதை ஆட்கொள்ளாது. அப்படின்னா அண்ட சராசரம் அசண்ட எல்லாமே பிரபஞ்சமே பழுதாகி போய்விடும். அப்ப இந்த மாதிரிலாம் இருக்குது. இறைமறை குர்ஆன்ல நம்ம ஏற்கனவே போதன கடந்த ஆயத்துகள்ல சூரா அல் அன்ஃபால்ல வந்தது, இது யுகஷீகுமுன் நாஸ அமனத்தம் மின்ஹு. நம்ம பத்ருடைய அந்த நேரத்துல கூட இந்த விஷயத்தை நம்ம சொல்லி காட்டோம். இது யுகஷீகுமுன் நாஸ அமனத்தம் மின்ஹு அப்படிமா. அந்த போர்கள் அணிவரிசையில் இருக்கிற பொழுது அவர்களை சித்தப்படுத்துவதற்காக வேண்டி, சரிப்படுத்துவதற்காக வேண்டி நாம என்ன செஞ்சோம்னா, ஒரு நிம்மதிக்காக சின்னதான ஒரு அயர்வை கொடுத்தோம். இது யுகஷீகுமுன் நுஆஸ், நுஆஸ் சொன்ன அந்த அயர்வுன், அதை நாம் கொடுத்தோங்கிறான். அப்ப அந்த அணிவரிசை, அந்த படையில அடுத்த நாள் போர்க்களம், அதுக்கு முந்தின நாள் சாதாரண பயணம் போனாலே தூக்கம் வராது. எங்கேயாச்சும் ஒரு பயணம் போறது தூக்கம் வராது. நாளைக்கு பெரும் விவகாரம்னு சொன்னா யாரு தூங்குவா? ஆனா 313 பேர் தான் மொத்தமே இருக்கு. இவங்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த அயர்வு கொடுத்தேன்னு சொல்றான். இது யுகஷீகுமுன் நுஆஸ அமனத்தம் மின்ஹுங்கிறான். அதில் அவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைத்தது அப்படிங்கிறான். அதனால் இந்த ஆய்வு செய்கிற பெருமக்கள் சொல்லுவாங்க, ஒரு பணி செய்வதாக இருந்தால் அதற்கு முன்னால் சிறு ஓய்வு அவசியம் வாங்க. அது அவருக்கு அந்த பணி செய்வதற்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அப்ப சின்னதான ஒரு அயர்வு, அது லேசாக. பிள்ளைகள் எக்ஸாமுக்கு போகுது அப்படின்னா படிச்சுக்கிட்டே இருந்துகிட்டு அப்படியே அனுப்பிடக்கூடாது. ஒரு கொஞ்ச நேரம் சின்ன ஓய்வு, அந்த ஓய்வை நாம கவனமா கண்காணிக்கணும். ஒரு சின்ன, இதெல்லாம் ஓய்வு எடுக்கிற நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி அவனை போட்டு மழுங்கடிக்கப்படாது. கொஞ்ச நேரம் சின்னதா ஒரு சின்ன ஓய்வெடு, ஓகே, அதுக்கப்புறம் ரெடியாக. அந்த ஓய்வு, சின்ன அயர்வு அப்படிங்கிறது அவருக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். சும்மா அன்சல அலைக்கும் மின் பாதில் கம்மி, கம்முன்னா கவலை, அதற்கு பின்னால் நம்ம என்ன செய்யணும், நுஆஸன், அவருக்கு சின்னதாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இதெல்லாம் இந்த போர்க்கள இந்த விஷயத்துல. அதனாலதான் அறிஞர்கள் சொல்லுவாங்க, அந்த தூக்கம் அப்படிங்கிறது அஹுல் மௌத், மரணத்தினுடைய சகோதரன் அப்படிம்பாங்க. அததான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா அப்படின்னு சொல்லி. ஷேகுல் அக்பர் முஹியுத்தீன் இப்னு அரபி கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் ஆன்மீக தேட்டத்தில் அலாதியான பிரியம் கொண்டவர்கள், அல்லாஹுவின் மீது ஒரு தனிப்பெரும் காதல் கொண்ட பெருமகனார். அவங்க சொல்லுவாங்க, வைதா அரத்தன் நௌம, நீ தூங்கணும்னு நாடுறியா அப்படின்னா, ஃபன்வி அன்தல் கரப்பக், நீ அல்லாஹுவை சந்திப்பதை நாடிக்கொள் அப்படின்னா. தூங்க போகிற, ஏன்னா அல்லாஹ் இந்த ஆயத்துல அப்படித்தான் சொல்றான், கைப்பற்றி கொள்கிறான் அப்படிங்கிறான். அல்லாஹ் கைப்பற்றுகிறான் என்றால் அப்ப இந்த ரூஹ் ஆத்மா யாரிடம் போகிறது? அல்லாஹுவின் சமூகம். எனவே நீ தூங்க நாடுவதாக இருந்தால், இப்ப நீ எந்த நோக்கத்தில் அங்க படுக்கணும் அப்படின்னா, நான் என் இறைவனை சந்திக்க புறப்படுகிறேன். தூக்கம் வரப்போகுது, எப்படி தூங்க போகிறோம்? நாம் தூங்க போகிற பொழுது யார் நம்ம ஆத்மாவை கைப்பற்றா? யார் கைப்பற்றா? அல்லாஹ் கைப்பற்றான். அப்படின்னா இந்த ஆத்மா எங்கே செல்கிறது? இறை சமூகத்தில். இறை சமூகம் செல்வதாக இருந்தால், இப்ப நீ உன் உறக்கத்தை எந்த நோக்கத்தோடு அமைத்து கொள்ள வேண்டும் என்றால், நான் என் இறைவனை சந்திக்க புறப்படுகிறேன். இதை நீ ஒவ்வொரு நாளும் மனதில் வைத்துக்கொள். எப்பெல்லாம் தூங்க போறியோ அப்போ என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் என் ரப்பை சந்திக்க நான் தயாராகுகிறேன். இது ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் இதை தினம்தோறும் வைத்திருக்கிறான். உலகத்துல எந்த கொம்பனாவது இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும், யாராவது தூங்க மாட்டேன்னு சொன்ன ஒரு ஆள் இருக்கா? எனக்கெல்லாம் தூக்கமே கிடையாதுங்க, நான்லாம் தூங்கியே கிடையாது, தூங்கி பல வருஷம், எவனா சொல்ல முடியுமா? சொன்ன நம்பதான் முடியுமா? எப்படி தூக்கம் என்பதை தவிர்க்க முடியாதோ
இந்த தூக்கத்தையே உன்னால் தடுக்க முடியாது என்றால் உன்னை தொடுக்கிற மரணத்தையா நீ தடுத்து விட போகிறாய்? அல்லாஹ் அதை உணர்த்துறான், தினம்தோறும் தூங்க வச்சு உணர்த்துறான். பல்வேறு விஷயங்கள் அதற்குள்ள ஆழமான செய்திகள் இருந்தாலும் நாம் புரிந்து கொள்கிற, அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், இன்னஃபீ தாலிக லஆயாத்தின் லிகௌமின் யதஃபக்கரூன். இன்னஃபீ தாலிக், அந்த விஷயத்துல, இப்ப இந்த தூக்கம் மௌத்துன்னு சொன்னோம் இல்லையா, இந்த விஷயத்துல லஆயாத்தின் அத்தாட்சிகள் இருக்கிறது. யாருக்கு? லிகௌமின், ஒரு கூட்டத்துக்கு. எந்த கூட்டம்? யதஃபக்கரூன், சிந்தனை செலுத்துகிற கூட்டத்துக்கு அத்தாட்சி இருக்குப்பா. நல்லா யோசனை பண்ணி பாரு. என்னமோ மரணமே வராதுன்னு பெருசா பேசிட்டு இருக்கிற, எனக்கெல்லாம் இப்ப வராதுன்னு சொல்லிட்டு இன்னும் படுக்க போற, படுக்காம இரு பாப்போமே, உனக்கு மரணம் வராதுன்னு நான் ஒத்துக்கிறேன், எத்தனை நாள் இருக்கிற பாப்போம். அதான் பொத்துன்னு விழுந்துடுறிய, நின்னுகிட்ட ஸ்டெடியா நிக்கிறான், கொஞ்ச நேரத்துல அப்படியே தள்ளுது, அப்புறம் அப்படியே இறங்குது, அப்புறம் அவனுக்கே தெரியாம போட்டுன்னு விழுந்துடுறான், முடிஞ்சது. ஸ்டெடியா நிக்கிற ஆளுதான் அப்படியே தள்ள ஆரம்பிச்சிருது. என்ன தூக்கம் வருதோ? ஆமா, லேசா அசத்தி. எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? முடிஞ்சு போச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பேசுவாங்க இல்லையா, கேட்டாக, உனக்கு சினத்தே வராதே, லா தாஹுதுஹு சினத்துன், அல்லாஹ்வுக்கு சினத்தே வராது இல்ல. எப்படி அது? அல்லாஹ்வுடைய குதிரத்து, அல்லாஹ் ஓய்வே கிடையாது இல்ல, வல்லமை. அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், மூசா அலைஹிஸ்ஸலாத்துட்டு அப்படியா ரெண்டு கையில பாத்திரத்தை வச்சு தண்ணிய வச்சு, கண்ணாடி கிளாஸ் வச்சான்னு வைங்க, சும்மா அப்படி உதாரணத்துக்கு சொல்றேன், அப்படி வச்சு இந்த மாதிரி ரெண்டு பொருளை வச்சு நெல்லுங்கன்னா எவ்வளவு நேரத்துக்கு நிப்பாங்க? கொஞ்ச நேரத்துல பட்டுன்னு ஒண்ணு உடையும். அப்படி இதையாவது பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லி வைப்பா. அப்புறம் பார்த்தா அது உழுந்துரும். போச்சா? ஒரு 2 கிளாஸ காப்பாத்துறதுக்கே தூக்கம் வரக்கூடாது, அந்த சராசரத்தை பாதுகாக்கணும்னா எப்படி இருக்கணும்? அப்ப நிறைய அத்தாட்சிகள், மௌத்து இருக்குப்பா உனக்குங்கிறத தினம் தோறும் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிற என்பதை புரிந்து கொள். எனவே நீ படுக்கைக்கு போகிற பொழுது உன் நோக்கம் என்னவாக இருக்கணும்? அல்லாஹுவை சந்திக்க நான் புறப்படுகிறேன் அப்படிங்கிறத இருக்கணும். அதனால் நீ அந்த ஆசையோடு படு. என் ரப்ப சந்திக்க ஆசை இருக்கணும்ல. அப்ப நான் அல்லாஹ்வை சந்திக்க போறது சும்மா அன்பு இல்லாம பாசம் இல்லாம போக முடியுமா? அந்த ஆசையோட போப்பா. நான் தூங்க போறேன், என் ரப்பை சந்திக்க புறப்படுகிறேன், நான் என் ஆத்மாவை அமைப்பை கைப்பற்ற போகிறான். அதை விடுவதும் பிடிப்பதும் அவன் கரத்தில் இருக்கிறது. அதை பிடித்து வைத்துக் கொள்வதும் மீண்டும் விடுவதும் யார் கரத்தில் இருக்கு? அல்லாஹ்வுடைய கரத்தில் இருக்கிறது. ஆக மொத்தத்தில் நான் இப்பொழுது இறைவனை சந்திக்க தயாராகிவிட்டேன். அதனால் நீ அவனின் காதலோடு புறப்படு என்கிறார்கள், ஆசையோட. இப்ப நான் எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு ஆளை சந்திக்க போறேன்னு வைங்கோ. அப்படி போறேன்னு சொன்னா சும்மா வெறுங்கையோட வீசிக்கிட்டா போக முடியும்? ஏதாச்சும் கொண்டு போகணும்ல. சும்மா சந்திக்க போக முடியுமா? முடியாது இல்ல. அற்பமான இந்த உலகத்திலேயே காதலன் காதலியை சந்திக்க போனா என்ன செய்யறான்? காதலி காதலன் சந்திக்க போறா என்ன பண்றாங்க? அற்பமான இந்த உலகத்துல இருக்கா இல்லையா? ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் இருக்குல்ல. நீ என்ன செய்ப்பா? பிடித்தத்தோடு படுக்க செல், இறைவனை சந்திக்க ஆசையோடு. அப்ப நீ மௌத்தை என்ன செய்ய ஆசைப்படு அப்படிங்கிறாங்க. ஏன்னா நான் எதுக்கு அப்படி எதுக்கு சொல்றேன்னா, நீ அல்லாஹ்வை சந்திக்க நீ ஆசை கொண்டால் அல்லாஹ் உன்னை சந்திக்க ஆசை கொள்வான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்பல்லாஹு லிகா. யார் அல்லாஹ்வை சந்திக்க ஆசை கொள்வாரோ அல்லாஹ் அவரை சந்திக்க ஆசை கொள்கிறான். அதனால யார் அல்லாஹ்வை சந்திக்க வெறுப்பார்களோ அல்லாஹ் அவரை சந்திக்க வெறுக்கிறான். நாங்க எனவே கவனமாக இருந்துக்கப்பா. இந்த ஆயத்தை முன்னிறுத்தி பெருமக்கள் நமக்கு சொல்லுகிற அழகான வார்த்தை. இன்னும் அந்த சீதேவி சொல்லுவாங்க, அப்படி நீ மௌத்தா போற, இப்ப நீ மரணத்துக்கு தயாராயிட்ட, பர்சகை நோக்கி உன் பயணம் ஆகிறது, கபரை நோக்கி உன் பயணம் அமைகிறது, கவனமாக படுத்துக்கொள். எழுகின்றால் உன்னை திருப்பி எழுப்புறான் இல்லையா? அப்படி எழுகிற பொழுது நீ அதை மஹ்ஷராக நினைத்துக்கொள் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஒண்ணு அங்க எந்திரிப்ப, எல்லாம் இங்க எந்திரிப்ப, ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு எழும்புது இல்ல. இப்படித்தான் எழுப்பப்படுவாய் நீ நாளை மறுமையில் என்பதை உணர்ந்து எழுந்துரு அப்படிங்கிறாங்க. சும்மா எந்திரிச்சு நிக்காத,
நீ உணர்ந்து எழுந்துரு. இப்படித்தான் நீ நாளை மறுமையில் எழுந்து நிற்பாய். ஒண்ணும் இல்லாம கடந்த உன்னை சுத்தி என்னெல்லாம் நடந்திருக்க ஒண்ணும் உனக்கு தெரியாது. இந்த மாதிரி தான்ப்பா இந்த அண்ட சராசரத்துல நீ போனதுக்கு அப்புறம் எங்கேயோ எல்லாமோ நடந்துகிட்டு இருக்க, உனக்கு ஒண்ணும் வழங்காது. நீ எழும்புவ நாளைக்கு மறுமையில. அந்த மாதிரி அல்லாஹ் இப்போ உன்னை எழுப்பி காட்டுறான். தினம் தோறும் உன்னை மௌத்தாக்கி மீண்டும் எழுப்பி காட்டுகிறான். இறுதி மரணம் வரும், நீ மௌத்தா போவா, மகிஷர் வரும், உன்னை எழுப்பி விடுவேன்னு சொல்றதை அல்லாஹ் நிதர்சனப்படுத்தி தினம் தோறும் உனக்கு காட்சிப்படுத்துகிறான் என்பதை புரிந்து கொள்ளுமான். சும்மா படுக்க போய் சும்மா எந்திரிக்கிறது அல்ல. அந்த நினைவும் சிந்தனையும் உன்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று ஷேகுல் அக்பர் முஹியுத்தீன் இப்னு அரபி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் சொல்கிறார்கள். அதனால்தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க அறிவிப்பாங்க, கான நபி அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யகூலு இதா காம இல ஸலாத்தி மின் ஜௌஃபில் லைலி, இரவின் நடுப்பகுதியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனை வணங்குவதற்காக எழுந்திருக்கிற பொழுது, இப்ப எந்திரிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரவில் நடுநிசியில் அல்லாஹ்வை வணங்க எழுந்திருக்கிறார்கள். எழுந்திருக்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்களாம், அல்லாஹும்ம லக்கல் ஹம்து, யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும், அன்த நூறுஸ் ஸமாவாதி வல் அர்து, வானம் பூமிகளின் ஒளியானவனே நீ, வலக்கல் ஹம்து அன்த கய்யூமுஸ் ஸமாவாதி வல் அர்து, வானம் பூமிகளின் சக்தி அதிகாரத்திற்குரியவனே, ஆற்றல் எல்லாம் அவன் வசம் தானே, அன்த ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்து, வானம் பூமிகளை படைத்து பரிபாலிக்க கூடியவனே, வ மம் ஃபீஹின், அதற்குள்ளால் இருப்பவர்களையும், அன்தல் ஹக், நீ சத்தியமானவன், வ வஅதுகல் ஹக், உன்னுடைய வாக்குறுதிகள் சத்தியம், வ கௌலுகல் ஹக், உன் வார்த்தைகள் சத்தியம், வ லிகாஉக ஹக், உன்னை சந்திப்பது சத்தியம், வல் ஜன்னத்து ஹக் வன் நாரு ஹக், சத்தியமாக சொர்க்கமும் இருக்கிறது நரகமும் இருக்கிறது, வஸ்ஸாஅத்து ஹக், நாளைக்கு மறுமைங்கிறது சத்தியம். அல்லாஹும்ம இறைவா, லக அஸ்ஸலம்து, உன்னிடத்திலேயே நான் சரணடைந்து விட்டேன், வபிக ஆமன்து, உன்னை கொண்டே நான் ஈமான் கொண்டு விட்டேன், வ அலைக தவக்கல்து, உன் மீதே என் பொறுப்புகளை சாட்டி விட்டேன், வ இலைக அனபுது, உன் பக்கமே நான் ஒதுங்கி விட்டேன், வபிக ஹாசம்து வ இலைக ஹாக்கம்து ஃபக்ஃபிர் லீ மா கத்தம்து வ மா அഖர்து வ மா அஸரர்து வ மா அஅலன்து, அப்படின்னு என்னால முன்னால உள்ளது பின்னால உள்ளது அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லி ரகசியம் பகிரங்கம் எல்லா பாவங்களை மட்டும் நான் உங்ககிட்ட பாதுகாப்பு மன்னிப்பு தேடுறேன் ரஹ்மானே. லா இலாஹ இலாஹி லா இலாஹ இல்லா அன்த, என்ன படைச்ச நான் என்ன, உன்னை தவிர எனக்கு யார் இருக்கிறா அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களாம். நீ நாளைக்கு அல்லாஹ் போய் சந்திக்கும் போது இதெல்லாம் இருக்கும்ல, எல்லாத்தையும் சொல்வீல்ல மஹ்ஷர்ல, அங்க எல்லாம் நிதர்சனமாக காட்சிப்படுத்தப்படும்ல, எல்லாம் சத்தியம், வார்த்தை சத்தியம். என்ன இத்தனை பேர் எந்திரிச்சு நிக்கிறோம், சொர்க்கம் இருக்கு நரகம் இருக்கு, உங்ககிட்ட தானே சமர்ப்பணம், நாங்கள் உன்னிடம் தானே அடைக்கலம், உன்னை தவிர யார் இருக்கிறார்கள். நாளைக்கு மறுமையில் இதை நாம் இறை சமூக பெருமக்கள் சொல்லுவாங்க, நாளைக்கு மறுமையில் இறை சமூகத்தில் நேரடியாக இறைவனிடத்தில் இதை சொல்ல வேண்டுமானால் இதை தினம்தோறும் நீங்கள் உங்கள் நாவுகளில் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள், அதை நீங்கள் வார்த்தை வடிவங்களாக வெளிப்படுத்திக் கொள்ளுங்கள், அதை நீங்கள் ஈமானிய உரமாக ஏற்றிக் கொள்ளுங்கள். இங்க சொல்லி சொல்லி பழகிட்ட அங்க போனால் நீங்க அதுதான் சொல்லுவியோ, அல்லாஹும்ம லக்கல் ஹம்து, உனக்கே எல்லா புகழும் அப்படின்னு அங்க சொல்லுவியோ. அதற்கு இங்க பிராக்டிஸ் எடுக்கணும்ல. பிள்ளைக்கு பாடத்தை படிச்சு கொடுக்கும்போது சொல்றோமா இல்லையா, திரும்ப 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 அதை படிப்பா, எக்ஸாம் இருக்கு கொஞ்சம் அதை ரிவிஷன் பண்ணு அப்படிங்கிறோம். அதை ஏன் இங்க சொல்ல வைக்கிறோம் அப்படின்னா, அங்க போனதுக்கு அப்புறம் தடுமாறிடக்கூடாதுப்பா, உடனே வரணும். நீ பாட்டுல இங்க கவனிக்கலன்னா அங்க போய் கோட்டை விட்டுற போற. அதனால இதை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இரு, கொஞ்சம் பண்ணு, அப்புறம் பார்க்கலாம். சொல்றோமா இல்லையா? அப்ப அந்த பிள்ளைகளை அதற்கு பழக்கப்படுத்துறோம். நாம பொடுபோக்கா இருக்கிறோமே, நாளைக்கு பெரிய எக்ஸாம் நமக்கு இருக்க. இங்க உள்ள எக்ஸாமுக்காவது ஒரு கால அளவு இருக்குது, அங்க உள்ள எக்ஸாம் இங்கேயாவது ஏதாச்சும் ஒண்ணு தெல்லு முள்ளு பண்ணிடுறான், அங்க உள்ளதுல அப்ப அவ்வளவு இருக்கு இல்லையாங்கிறாங்க. அதனாலதான் என்னைக்கும் தயாராகவே இருக்கணும்பாங்க. காலையில் எழுந்தால் அல்லாஹ் கொடுத்த பாக்கியம், அதை சரியாக பயன்படுத்தணுமாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த ஸ்ரீதேவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சொல்றாங்க, மன் அன்ஃபக ஸௌஜைனி ஃபீ ஸபீலில்லாஹ் நூதிய ஃபில் ஜன்னah, அல்லாஹ்வுக்காக யாரு தன்னை அர்ப்பணம் செய்கிறார், ஒரு பொருளாதாரத்தை வழங்குகிறார்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை என்ன செய்யறான், சொர்க்கத்துல வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு தனியாக அழைப்பு வரும்.
யார் அவர் அந்த வழங்கியவர்கள் அழைக்கும் பகுதியில் அழைக்கப்படுவார். அதே மாதிரி மின் அஹ்லி ஸலா, தொழுகையாளிகள், அதிலேயே இன்பம் கண்டவர்கள், துஅய மின் பாபி ஸலா, வாசல் தொழுகை வாயில்னு இருக்கும், அது பக்கமாக அழைக்கப்படுவார்கள். சதக்காவை கொடுத்தவர்கள் அந்த வாசலால் அழைக்கப்படுவார்கள். நோன்பு நோற்றவர்கள் அதன் வாயிலால் அழைக்கப்படுவார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி வாசல், எல்லாம் பிரம்மாண்டமான வாசல், எல்லாம் 100 ஆண்டுகள் பயணிக்கிற அளவுக்கு விசாலமான வாயில்கள், ஒட்டுமொத்த பேரும் போனோம்னா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட இது, இப்படிப்பட்ட வாயில்கள் எல்லாத்திலையும் யா ரசூலல்லாஹ் ஹல் யுதுஆ அஹதும் மின் தில்கல் அபுவாபி குல்லிஹா, எல்லா வாசல்ல இருந்து ஒரு ஆள் பேரு வரும். அப்படி வருமா? ஒவ்வொரு ஆள் பேர் ஒவ்வொரு இடத்துல அழைக்கப்படும். ஆனால் அனைத்து வாயில்களும் ஒட்டுமொத்தமாக ஒருவர் பெயரை உச்சரித்து அத்தனை வாயில்களும் அழைக்குமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கும்போது, கால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாம் ஆமா அப்படியே இருக்குது, அப்படி நடக்கும். எல்லா வாசலும் ஒரு பேரை கூப்பிடும். தொழுக வாசல் அவங்களை கூப்பிடும், நோம்பு வாசல் கூப்பிடும், சதக்கா வாசல் கூப்பிடும், எல்லா வாசல்னு ஒரே பேரு வரும். அப்படி யாரு வருமா? வரும். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, அர்ஜூ அன் தகூன மின்ஹும், நான் ஆதரவு வைக்கிறேன் அது நீங்கள் என்றார்கள். அப்ப ஒட்டுமொத்த வாசலும் அபூபக்கர், தாலி அபூபக்கர், அபூபக்கரை வாருங்கள் வாருங்கள் என்று அப்படி அழைக்குமே ஒட்டுமொத்த வாசலும். ஏன்னா அவங்க அதுக்கு தயாராகவே இருந்தாங்க. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில சுபுஹ் முடிச்சுட்டு உட்கார்றாங்க. சுபுஹ் அப்பதான் முடிஞ்சிருக்கு, உட்கார்றாங்க. மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம ஸாயிமான்னாங்க, இன்னைக்கு யாரு நோன்பு அப்படின்னாங்க. எல்லாரும் அமைதி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்பதானே தொழுகையே முடிஞ்சிருக்கு, சுபுஹ், இன்னைக்கு சுன்னத்தான நோன்புக்கும் இல்லை, அது நோன்பு மாசமும் கிடையாது. சுன்னத்தான நோன்புல ஐயாமுல் பீது, வியாழக்கிழமை, திங்கக்கிழமை அப்படிப்பட்ட நாளும் கிடையாது. ஆஷூராவுடைய நாள் அந்த மாதிரி நாளும் கிடையாது. இப்படி எல்லாம் இருக்க நோன்பு வைக்கிறதுக்கு எடுக்கிறாள். வர சொல்லல கதையை லேசா ஏதாச்சும் சுபுல ஏதாச்சும் பட்டில எந்திரிச்சோன்னு சில பேர் ஏதாச்சும் சாப்பிடுவாங்கல்ல, அப்படி இருக்கு. இவ என்னடான்னா இப்ப கேட்கிறாள், அபூபக்கர் சித்திக் உடனே யார சொல்லலாம் அண்ணே அப்படின்னாங்க, நான் நோன்பு வச்சுக்கிறேன் அப்படின்னாங்க. மிஸ்கீனா அத்அம மின்குமுல் மிஸ்கீனா, யாராச்சும் ஒரு ஏழைக்கு தர்மம் செஞ்சிருக்கிறீங்களா, உணவு கொடுத்தீங்களா அப்படின்னாங்க. எல்லாரும் அப்படியே அமைதி. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ் நாங்க. அடுத்தது ஸல்லல்லாஹு கேக்குறாங்க, இன்னைக்கு யாராச்சும் நோயாளிகளை நலம் விசாரிச்சியலா அப்படின்னாங்க. சுபூத், இப்பதானே தொழுகையே முடிஞ்சிருக்கு, இதுக்கப்புறம் தான் போகணும், எங்க வந்து விசாரிக்க முடியும்? அப்போ நான் அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மஜ்தமா ஃபீ இம்ராயின், இந்த குணங்கள் யாரிடத்தில் ஒன்று சேர்ந்து விடுமோ இல்லா தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கத்திற்கு தான் நுழைவார் அப்படின்னாங்க. அப்ப எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வந்துடும், என்னங்க இது காலை நேரம், இப்பதான் இது எல்லாத்துக்கும் நான்ட்டால அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடக்கூடாதுக்காண்டி அங்கனுக்குள்ளே சந்தேக நிவர்த்திய ரசூலுல்லாஹ் பண்றாங்க. எப்படி இன்னைக்கு என்ன நோன்பு வச்சிருக்கிறியோ அப்படின்னாங்க. இன்னைக்கு என்ன நோன்பு அப்படின்னாங்க. இல்ல நாயகமே, எல்லாரும் இப்ப நீங்க கேட்டுட்டியோ யாரு நோன்புன்னு கேட்டுட்டியோ, யாராச்சும் கை வசதி இருந்தாங்கன்னா உங்க வார்த்தைக்கான மரியாதை அங்க கிடைச்சிருக்கும். யாராவது நோன்பு வைத்திருக்கிறீர்களா? இல்லை அப்படிங்கிறது வார்த்தை இல்லையே, இருக்குதுன்னு நான் தானே சந்தோஷம் அல்லாவுக்கும் ரசூலுக்கும். அப்ப பார்த்தா எல்லாருமே அமைதியா இருக்கிறாங்க. நானும் யோசனை செய்து பார்க்கிறேன், இன்று காலையில் வீட்டிலிருந்து எழுந்து நான் இங்கே வருகிற வரைக்கும் ஏதாவது உட்கொண்டேனான்னு பாக்குறேன், சாப்பிட்டேனான்னு பாக்குறேன், இல்ல. சுன்னத்தான நோன்பு ஏதாவது சாப்பிட இல்லை அப்படின்னா அப்பமே நியத்து வைக்கலாம். நம்ம வீட்டுக்கு போறோம், காலையில சுபுஹ் தொழுதுட்டு போறோம், வீட்டுக்கு போறோம், ஸல்லல்லாஹு ஒன்னா அப்படி வீட்டுக்கு போறாங்க. போகும்போது என்னம்மா ஏதாச்சும் இருக்கான்னு கேக்குறாங்க, இல்லைங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் உடனே இதான் நசூம், அப்ப நான் நோன்பு வச்சுக்கிறேன்னு அப்படின்ட்டாங்க. அப்ப நோன்பு ஏதாவது சாப்பிடாமல் இருந்தால் வைக்கலாம். அப்ப நான் யோசனை பண்ண, எதுவுமே நான் சாப்பிடல, அப்ப நோன்பு வைக்கிறது நான் இப்ப நியத்தை செஞ்சுட்டேன், உடனே நோன்பு வைக்கிறேன், அதை நான் வச்சுட்டேன்னு சொல்லிட்டேன், நான் நியத்து வச்சுட்டேன். நான் நோன்பு வைத்ததுக்கு அப்புறம் மறதியா சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை. மறதியாக நோன்பு வைப்பதற்கு முன்னால் மறதியாக சாப்பிட்டு இருக்க கூடாது. உதாரணமா காலையில ஒரு சுன்னத்தான நோன்புடைய நாள், திங்கக்கிழமை நோன்பு வைக்கலாம்னு ஆசைப்பட்டோம், பார்த்தா காலையில எந்திரிச்சிட்டோம், சுபுஹ் தொழுதுட்டோம், வந்தோம், வீட்டுக்கு போறோம், அட இன்னைக்கு திங்கக்கிழமையில நோன்பு வைக்கணும்னு ஆசைப்பட்டோமே, சுன்னத்தான் எதுவும் சாப்பிட்டோமான்னு பாக்குறோம், இல்ல, பிரச்சனை இல்லை, அப்ப நான் நோன்பு வச்சுக்கிறேன், நியத்து வச்சுக்கலாம்.
ஒரு ஆளு மறந்த வந்தாரு, மறதியா தான் சாப்பிட்டாரு, அவர் ஏதோ நினைவுல சும்மா சாப்பிட்டாரு, போறாரு. அட இன்னைக்கு திங்கக்கிழமல்லோ, சரி அது மறந்து தானே சாப்பிடணும், பிரச்சனை இல்லைங்க முடியாது. நோன்பு வைத்த பின்பு நியத்து வச்சதற்கு பின்னால மறந்து சாப்பிட்டா பிரச்சனை இல்லை, நியத்து வைப்பதற்கு முன்பு சாப்பிட்டு இருக்கப்படாது. அதுதான் அபூபக்கர் சித்திக் அப்படி நான் வச்சுட்டேன். ரெண்டாவது, யாருக்கு உணவு கொடுக்கலாம்? ஆமா யார சொல்லலாம், இப்பதான் என் புள்ள மகனாருக்கு கையில அவரையும் நான் கையை பிடிச்சு கூட்டு வந்தேன், வரும் பொழுது அப்படியே அவர் கையில ஒரு பண்டத்தை, பிள்ளைகளோட தானே கூட்டு வர முடியும், லேசா பண்டத்தை கொடுத்தானே பிள்ளைகள் பசிக்குமே, கூட்டு வந்தேன். வர சொல்ல வாசல்ல ஒரு மிஸ்கின் ஏதாவது பசிக்குது தாமான்னு கேட்டாக, நான் உடனே மகனாட்ட சொன்னேன், அந்த பண்டத்தை கொடுப்போமா, அவளுக்கு கொடுப்போமா அப்படின்னு கேட்டு அதை வாங்கி அதை தர்மம் செஞ்சுட்டு வந்தேன் யார சொல்லலாம். நோயாளியை நல்லா விசாரிச்சது, ஆமா நேத்து இந்த தோழருக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு தெரியும், சுபுவுக்கு வரக்குள்ள அவளை சந்திச்சுட்டு நல்லா விசாரிச்சுட்டு அப்படி வந்துட்டேன் அப்படின்டா. அப்ப இந்த அளவுக்கு தன்னை தயார் செய்தே வைத்திருந்தார்கள். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க படுக்கைக்கு போகும் பொழுதும் அல்லாஹ்வை சந்திக்க புறப்படுங்கள், எழுந்திருக்கிற பொழுதும் அல்லாஹுவுக்காக எந்திரிச்சு அவன் உகந்ததை மாத்திரம் நிறைவு செலுத்துங்கள், நீங்க வெற்றியாளர்களாக மிளிர்வீர்கள். சுருக்கமாக பெருமக்கள் இப்படி சொல்வார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை முன்னிறுத்தி நீங்க நேர்த்தோடு படுத்துருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவுக்கு முன்னால் படுப்பதை வெறுத்தார்கள், இஷாவுக்கு பின்னால் பேசிக் கொண்டிருப்பதை ரசூலுல்லாஹ் வெறுத்தார்கள். தடை செய்யப்பட்டது, அப்படி பேசிட்டு இருக்கக்கூடாது. இருந்தால் அடுத்த நாளுடைய இது பாதிக்கும் மாத்திரமல்ல, உன் ஆரோக்கியமும் சேர்ந்து பாதிக்கும் என்றார்கள். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கையுடைய விரிப்புக்கு போகும் முன்னால் அதை நன்றாக உதறி கொள்ளுங்கள் எடுத்து, ஏனென்றால் அதற்கு கீழால் என்ன இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது, பாதுகாப்பு அவசியம் அப்படின்னாங்க. அதற்கடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் சாப்பிட்டு கைகள் எல்லாம் வாய்கள் எல்லாம் அப்படி அந்த உணவினுடைய பாகங்கள் இருக்குமாறு படுத்து விடாதீர்கள், ஏதாவது அவருக்கு ஆனால் நான் பொறுப்பு கிடையாது, காரணம் அது ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்னாங்க. ஒண்ணு இவர் வாயில ரொட்டியை போட்டாரு, ஏதாவது போய் அங்க போய் உள்ள அடைச்சிக்கிறோம் வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா இவர் வச்சுக்கிட்டு இருந்தாரு, அதுக்கப்புறம் மேப்படியும் பள்ளி அங்கிட்டு இங்கிட்டு ஓடி வரும், வர சொல்ல லேசா வாயில நிக்கிறத பார்த்து அது அதோட ரிஸ்க போய் சாப்பிடணும்னு போவோம், ஏதாச்சும் ஒண்ணு உங்களுக்கு ஆபத்தாயிடும், கையில இருக்கும், அங்கேருந்து ஒரு எலி வரும் பார்க்கும், என்னடா இது நம்ம சாப்பாடு இவன் கையில விட்டிட்டு இருக்க மாதிரி, அது ஒரு கடி கடிச்சிட்டு போயிடும், ஏதாச்சும் ஒண்ணு நடந்துரும். அதனால கவனமாக நீங்கள் ரசூலுல்லாஹ் எல்லாத்துக்கும் வழிகாட்டிட்டு போயிருக்கிறாங்க. அதே மாதிரி படுக்க போகும்போது யாரை சந்திக்க புறப்படுறோம்? அல்லாஹுவை சந்திக்க. எனவே நீங்கள் ஒது செய்து கொள்ளுங்கள் அப்படின்னாங்க. ஒதுவோடு நீங்கள் படுக்கைக்கு செல்லுங்கள். படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னால நீங்க என்ன செய்யுங்க? துவா செய்து கொள்ளுங்கள் அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதுவாங்க, ஃபாத்திஹா குல் ஹுவல்லாஹ் அதெல்லாம் 3 தடவை ஓதி கையில ஊதிக்கிடுவாங்க. அப்படி ஊதிக்கிட்டு எல்லா இடத்துலயும் தேய்ப்பாங்கன்னு வருது. ஃபாத்திமா நாயிக்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தது, படுக்கைக்கு போகும்போது தொழுகையில ஓதணும் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் ஓதுறோம்ல, தஸ்பீஹ் தூக்கத்து புகாரிலே ஹதீஸ் பதியப்படும். இமாம் புகார் அஹ்மத பதிவு செய்வாங்க. ஃபாத்திமா நாயிக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க, ரொம்ப உடல் அலுப்பா இருக்கு யா ரசூலுல்லாஹ், ரொம்ப கையெல்லாம் வலிக்குது, ஏதாச்சும் வயலால இருந்தா சொல்லுங்க தாங்கலாம் அப்படிங்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதை விட சிறந்தது நான் உனக்கு தாரம்மான்னு சொல்லிட்டு தான் இதை சொல்லி கொடுத்தாங்க. நீங்க அல்ஹம்துலில்லாஹ்வ அதாவது சுப்ஹானல்லாஹ்க்கு அப்புறம் என்னது? அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் என்னது? அல்லாஹு அக்பர். நீங்க இப்ப ஆரம்பிக்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா 3 சுப்ஹானல்லாஹ் 1, அல்ஹம்துலில்லாஹ் 2, அல்லாஹ் அக்பர் 3. இப்ப 3 1 2 அமைச்சுக்கிறோம். நாங்க 3வது என்னது? அல்லாஹ் அக்பர். 1வது என்னது? சுப்ஹானல்லாஹ். 2வது அல்ஹம்துலில்லாஹ் புகழோடு முடிக்கணும், அதை மனசுல வச்சுக்கோங்க. அப்ப முதல்ல அல்லாஹு அக்பர் அதை ஓதுங்க, 2வது சுப்ஹானல்லாஹ், 3வது இப்படி ஓத சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கிட்டு வந்துட்டா அவன் சொல்ற பிரகாரம் தான் கோர்ஸ் ஃபாலோ பண்ணணும். பரவாயில்ல, சில பேர்லாம் தாறுமாறா ஃபாலோ பண்ணுவாங்க. என்னங்க 2-3 மாத்திரை போடுறிய? இல்ல முன்னாடி போட வேண்டிய மாத்திரை தான், ஆனா போட மறந்துட்டேன் அதனால பின்னாடி போடுறேன்பாங்க. அது கிடையாதுப்பா. அவர் போன சொல்லுவாரு, ஒழுங்கா சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்க அப்படிம்பாரு. என்ன இன்னும் சரியாகவே மாட்டேங்குதுன்னு கேட்பாரு. அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் இப்படிதான் சொல்லி இருக்கிறாங்க. படுக்கைக்கு போகும்போது இப்படி ஓதிக்கிறணும், 3 1 2 அப்படி ஊதி முழுசா தேய்ச்சிட்டு படுங்க, உடல்ல எந்த வலியும் இருக்காதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நிறைய துவாக்கள்லாம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நீங்க தூக்கத்தை குறித்த தகவல்களை இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் ஹதீஸுகள்ல நீங்க தேடலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா நேரத்தின் அருமை கருதி நான் நிறைவுபடுத்துகிறேன். நீங்க என்ன செய்யுங்க, படுக்கைக்கு போகும்போது துஆவோடு சுருக்கமாக நான் சொன்ன முதல் வார்த்தையை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். படுக்கைக்கு போகும் பொழுது யாரை சந்திக்க புறப்படுகிறோம்?
அல்லாஹ்வை சந்திக்க. எனவே மிக பரிசுத்தத்தோடும் பிரார்த்தனைகளோடும் துவாக்களோடும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடியவர்களாகவும் வலது பக்கமாக சாய்ந்து படுத்து நமது ஏன்னா கபூர்ல இப்ப அப்படிதான் படுக்க போகிறோம். அங்க நாம நினைச்சு படுக்கிறது இல்ல, கொண்டு போய் திருப்பி வச்சு கீழே நம்ம மலைஞ்சி கீழே உலாத அளவுக்கு பின்னாடி முட்டுலாம் கொடுத்து தலையை திருப்பி விட்டு அப்படிதான் படுக்க வைக்க போறாங்க. கபரை பார்த்துருக்கிறீங்களா? சில பேர்லாம் கபர்ஸ்தான் பக்கமே எட்டி பார்க்க மாட்டாங்க, எங்க போற வழியிலேயே புடிச்சிட்டு போயிருவாங்களான்ட்டு. ஆனா போய் பார்க்கணும் அப்படி வலது பக்கமா திருப்பி. இப்ப அங்க படுக்கிறோம்ல, அதை இங்க பிராக்டிஸ் எடுத்துக்கிறோம். டெய்லி படுக்கும் பொழுது எந்த பக்கமா திரும்பி படுக்கணும்? தலையை இப்படி வலது பக்கமா திருப்பி கையை இப்படி வச்சுதான் படுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு விதமான சூழல்களில் அவங்க பாயில படுத்திருக்கிறாங்க, தரையில படுத்திருக்கிறாங்க, துணி விரிச்சு படுத்திருக்கிறாங்க, எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. எந்த தருணத்திலையும் வலது பக்கமா திரும்பி படுத்திருக்கிறாங்க. அது ஆரோக்கியமும் கூட. அறிவியல் ரீதியாகவும் இடது பக்கமாக திரும்பி படுப்பதை விட வலது பக்கமாக படுப்பது ஆரோக்கியம், ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இடது பக்கமா படுக்கிறது அதுக்கு ஆபத்து. அதனால வலது பக்கம் திரும்பி படுக்கணுங்கிறது. அப்ப இதெல்லாம் கவனிச்சு நான் இப்ப கபூர்ல தான் படுக்க போறேன், இந்த இடத்துல எந்திரிச்சா இங்க இல்லைன்னா கபூர் தானே, எந்திரிச்சா இங்க திரும்ப எந்திரிச்சு திரும்ப அங்க, இல்லைன்னா அடுத்து நம்ம எங்க பார்க்க போறோம்? கபூர்ல தானே. அதனால அதற்கு இங்கேயே நாம் தயாராகி விடணும் அப்படின்னாங்க. எழுகின்றால் அது மஹ்ஷராக இருக்கலாம் அல்லது மறு ஒரு வாய்ப்பாக அமையலாம். அல்லாஹு தாலா இந்த இதில் நிறைய பாடங்கள் இருக்குதுன்னு அல்லாஹு தாலா இந்த ஆயத்தின் மூலமாக சொல்லி காட்டுறான். அல்லாஹ் நமது ஒவ்வொரு உறக்கங்களையும் அவன் சந்திப்புக்கு தகுதியான உறக்கங்களாக்கி தருவானாக. அவனை சந்திக்கிற பொழுது அவனை பொருந்தி கொள்கிற, அவன் நம்மின் மீது பொருத்தத்தை வைக்கிற ஒரு நல்ல சந்திப்பாக அல்லாஹ் அமைத்தருள் புரிவானாக. மீண்டும் எழுந்திருக்கிற வாய்ப்பை கொடுத்தால் கண்ணியமான வாழ்வுக்கான வாசலை திறந்து தந்தருள் புரிவானாக. இல்லை இறுதியாக அவன் சந்திப்புக்கு அங்குதான் எழுப்புவான் என்றால் அவனை சந்திக்கக்கூடிய நன்னசீபை அல்லாஹு தாலா மலர்ந்த முகத்தோடு தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.